ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் சூப்பராட்டு பீக்கங்காய் சட்னி வைக்க போகிறாங்க. பீக்கங்காயோட தோல் இருக்கு பாருங்க, அதை வச்சு இன்னைக்கு சட்னி வைக்க போகிறேன். பீக்கங்காய் இன்னைக்கு வாங்கி பீக்கங்காய் மசியல் பண்ணியிருந்தேன். அதோட தோலை வச்சு இன்னைக்கு சட்னி பண்ண போகிறாங்க இட்லிக்கு. இது வந்து ரொம்ப நல்லது சாப்பிட்றது, வேஸ்ட் பண்ணாதீங்க. பீக்கங்காவை நம்ம கூட்டு, சாம்பார், மசியல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு தோலை வந்து நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டுக்கிடலாங்க. அட்டகாசமாக இருக்கும் தோசைக்கு, இட்லிக்கு. பீக்கங்காய் தோல் சட்னி தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதனால வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு பீக்கங்காய் தோல் சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லிக்கு. வாங்க வீடியோக்குள்ள. பீக்கங்காய் தோல் சட்னிக்கு வந்து தக்காளியும் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு பீக்கங்காயில் உள்ள தோலை தான் எடுத்துருக்கேன். இங்கே அதிகமாக இருந்துன்னா கூட ஒரு வெங்காயம், கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க சட்னி. வந்து நிறைய சட்னி வகைகள் இருக்கு, அதில் இது ஒரு வகையான சட்னிங்க. இதெல்லாம் நம்ம வேண்டான்னு தூரத்துக்கே போடுதோமோ அதில் தான் நிறைய சத்துகள் இருக்குங்க. நமக்குலாம் தெரிய மாட்டேக்கு, தெரியாமல் தூக்கி தூர போட்டுருதோம். வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுனாலும் கீரையுமே நம்ம ஆயும்போது கீரையில் காம்பு வந்து மினி காம்பெல்லாம் எடுத்துடணுங்க. எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். கட் பண்ணி தூர போட்டுறாதீங்க. காம்பில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. வெறும் கீரை தான் எடுப்பாங்க சிலவங்க. வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இளந்தண்டை பூரா நறுக்கி எடுத்துடணுங்க. பொரிச்சாலும் சரி, கடைசல் பண்ணாலும் சரி, இளந்தண்டை பூரா எடுத்துடணும். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளியை கட் பண்ணிடலாம். தக்காளிலையும் அதே மாதிரி இந்த மாதிரி நடுசில் இருக்க மூடை எடுத்துக்கணும். வெங்காயத்துலேயும் மூட்டை எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் கல்லடப்பு வரும்னு சொல்லுவாங்க, அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தக்காளி சீசனுங்க. இப்போ நல்ல தக்காளி மலிவாக கிடைக்கி. ஒரு கிலோ 25 ரூபான்னு நினைக்கேன். ஊறுகாய், தக்காளி வத்தல் இதெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. வெங்காயம் தக்காளி நறுக்கியாச்சு. இப்போ பூண்டு உரிச்சிக்கலாம். பூண்டு வந்து இப்போ தான் சீசனுங்க. மலை பூண்டு மாதிரி வருது. ஈரமாக இருக்குது பூண்டு. வந்து காஞ்ச பூண்டு கிடைக்கல, ஈரமாக உள்ள பூண்டு தான் கிடைக்கல. பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டால் போதுங்க சட்னிக்கு. பூண்டுமே நம்ம சாப்பாட்டில் நிறைய எடுக்கணும். இஞ்சி நிறைய எடுக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடுலாம் உடனே நல்லா டைஜஸ்ட் ஆகும். பசி எடுக்குங்க. அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு நம்ம பசி எடுக்கணும்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்து சாப்பாட்டில் அதிகமாக எடுத்தோம்னா பசி எடுக்கும். பசி இல்லாமலே நம்ம சாப்பிட்றோம். சிலவங்க வந்து இஞ்சியே எடுக்க மாட்டாங்க. நாங்களாம் இஞ்சி வாரத்துக்கு ஒரு நாள் அரைச்சி குடிப்போங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுத்து பழகிட்டாங்க. அதேமாதிரி அது குடிக்காட்டாலும் பல்லு கூச்சம் கொடுத்துரும், நெஞ்ச கறிக்கும். அப்பப்போ நம்ம அந்த சாப்பிடுற சாப்பாட்டில் எண்ணெய் மக்கு இதெல்லாம் நம்ம உடம்புல இருந்து நிறைய கெடுதல் கொடுத்து விட்ருக்கோம். அதனால அடிக்கடி இஞ்சி சேருங்க சாப்பாட்டில். அரைச்சியும் குடிங்க. பிடிக்காதவங்க சுரசம் பண்ணி குடிங்க. அரைச்சி நம்ம சாறை எடுத்துட்டு அதில் உள்ள சக்கையை துற போட்டுடணும். துற போட்டுட்டு வடிகட்டி எடுத்து நம்ம கடாயில் ஊற்றணுங்க. கடாயில் ஊற்றி பனம் வெல்லம் இருந்ததுன்னா பனை வெல்லத்தை போடுங்க. இல்லைன்னா தேன் விட்டு பொங்க வச்சு குடிங்க. ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் கொடுங்க. அதுகளும் சில குழந்தைகள் சாப்பிடாம இருக்குன்னா பசி இல்லாமல் தான் சாப்பிடாம இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. குழந்தைகளும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாட்டாலும் 15 நாளைக்கு ஒருக்கையாவது சாப்பிடுங்க. அது இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அரைக்கிறதுக்கு அப்படின்னா சுக்கு வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓமம், சுக்கு, பெருங்காயம், மிளகு இதெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதையே அப்பப்போ வெந்நியில் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா பசி எடுக்கும், சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப நல்லது. அதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம். அடிக்கடி எடுத்துக்கோங்க சாப்பாட்டில். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இல்லை எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போடணுங்க. போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
இதை வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாங்க, காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 மிளகாய் போட போகிறேன். கடுகு உளுந்த பருப்பு வறுத்ததுக்கப்புறம் நம்ம போடணுங்க. இப்படியே போட்டால் கருகிரும். இதை லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா நம்ம போட்டு விடணும். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நீங்கள் வறுத்து தனியாக எடுத்துட்டோம் நீங்கள் வதக்கிக்கிடலாம். அது இல்லாட்டி அப்படியே போட்டு வதக்குனாலும் வதக்கிடலாங்க. ஆனால் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுது வரலையும் நீங்கள் போட்டு வதக்குனீங்கன்னா சட்னி பண்ணதுக்குள்ளே ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணிடணும். அந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. வரமிளகாய் ஆட் பண்ணிடலாம். வரமிளகாவும் நல்லா வறுத்துருச்சு. வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி ஒன்றாவே ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 6-7 பல் பூண்டு போட்டிருக்கேன், சின்ன பூண்டாட்டு. இது பெரிய பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 3 பூண்டு 4 பூண்டு அடிச்சு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் லைட்டாக பொன்னிறமாக வந்ததுன்னா நம்ம வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிட்டோம் பாருங்க. நல்லா செவந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம ஆட் பண்ணிடணும். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம பீக்கங்காய் தோலை ஆட் பண்ணிடலாம். ஒரு பீக்கங்காயோட தோலே நிறைய வருங்க நமக்கு சட்னிக்கு. கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இப்போ பீக்கங்காய் தோலில் இருக்க பச்சை வடையெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. சட்னி தகுந்தாடி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டாம். இது கூட நீங்கள் தேங்காய் போடனாலும் போட்டுவிடலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க. நான் தேங்காய் போடலை. தோட்டத்தில் பீக்கங்காய் போட்டிருக்கவங்கலாம் அப்படியே பறித்து சாப்பிடுங்க. பிஞ்சில் பச்சை காயை பறித்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. கிடைக்காதவங்களுக்கு தான் சாப்பிட முடியல, கிடைக்கிறவங்களாவது சாப்பிடுங்க. நிறைய சுண்ணாம்பு சத்து இருக்குங்க. முட்டு காலு கை வலியெல்லாம் வராது இதை சாப்பிட்டாக்கா. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது பீக்கங்காயில் வந்து. நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. அப்புறம் மறுபடியும் வச்சு சாப்பிடுவேங்க. சட்னியே தேங்காய் சட்னியே மறந்துடுவேங்க. இந்த மாதிரி சட்னியில் தான் வச்சு சாப்பிடுவேங்க. கேரட்டு சட்னி வச்சு சாப்பிடலாம், சுரைக்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். டெய்லி ஒரே சாம்பார் சட்னி வைக்கிறதோட இந்த மாதிரி வெரைட்டி சட்னியாக வச்சு சாப்பிடுங்க. பிரண்டை சட்னி வைக்கலாம். பிரண்டை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பிரண்டை சட்னி வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கேன் நான். நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இப்போ இறக்கிட்டு இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கிடலாம். சட்னி இறக்கியாச்சு. இட்லிக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. மாவு வந்து நைட்லேயே அரைச்சி வச்சுட்டேன். நல்லா பொங்கிருச்சு பாருங்க. இந்த மாதிரி பொங்கணுங்க. பொங்கினா தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசி இட்லி தான். இந்த மாதிரி அடிச்சுட்டு இட்லி துணியை வந்து நல்லா நனைச்சிட்டு போடணுங்க. கட்டில் போடும்போது இட்லி துணியை நல்லா நனைச்சிட்டு போடுங்க. தண்ணி நல்லா சூடாயிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. குக்கரில் வச்சுக்கலாம். சாப்பாடு இருக்காது, படிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும்.
குறவரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைக்கணும். சிலவங்க வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் வதக்கிட்டு அப்புறமாட்டு அது தனியாக எடுத்து வச்சு அரைச்சிட்டு அப்புறமாட்டு தக்காளி வெங்காயம் அரைப்பாங்க. இந்த மாதிரி குறவரன்னு திரிச்சிட்டு அப்புறமாட்டு அரைங்க, நல்லா ஒன்று போல் அரைஞ்சி வந்துடும். நல்லா அரைச்சாச்சுங்க சட்னியை. இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு தாளசம் பண்ணிடலாம். இறந்துச்சான்னு பார்க்கலாம். தண்ணியில் கையை முக்கிட்டு நம்ம குத்தி பார்த்தோம்னா தெரியுங்க, கையில் ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சு நம்ம தாளசம் பண்ணிடலாம். எப்போ தாளிச்சாலும் சரி உளுந்தம்பருப்பு போடுங்க, நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். குழம்பு தாளிச்சாலும் சரி, பொரியல் தாளிச்சாலும் சரி. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் போட்டுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். சூப்பர் இட்லிக்கு பீக்கங்காய் தோல் சட்னி ரெடிங்க. இட்லியை பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். இட்லியை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசி எவ்வளோ ஒட்டாமல் அழகாக வருது பாருங்க. மாவு வந்து நம்ம பக்குவமாக அரைச்சோம்னா ஒட்டவும் செய்யாது, நல்லா பூ மாதிரி வருங்க இட்லி. வந்து சூப்பராட்டு மல்லிகை பூ இட்லி, பீக்கங்காய் தோல் சட்னிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட். வந்து பீக்கங்காய் சட்னின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அம்மா மகள் சேனல், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் வரும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அம்மா மகள் சேனலில் வரும் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து மீண்டும் ரெசிபியில் சந்திப்போம். பாய்.